வணக்கம், வெல்கம் பேக் டு மோனோ டாக்ஸ் வித் கீதா. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல பத்தி பேசும்போது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா இந்த ரெண்டு வேர்ட்ஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டைரக்ட் பிளான், ரெகுலர் பிளான். ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிற பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். கூகுளில் சர்ச் பண்ணனா யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் டைரக்ட் பிளான். டைரக்ட் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மி, ரெகுலர் பிளான்ல கமிஷன்லாம் போகுது, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அப்ப நேச்சுரலி நமக்கு ஒரு டவுட் வரும், எக்ஸ்பென்ஸ் கம்மினா டைரக்ட் பிளான் தானே பெஸ்ட். பட் இஸ் இட் ரியலி தட் சிம்பிள்? அதை தான் இன்னைக்கு நம்ம சிம்பிளா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், டைரக்ட் பிளான் அண்ட் ரெகுலர் பிளான்னா என்ன? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க அந்த ஃபண்டை டைரக்டா ஏஎம்சி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணா அது டைரக்ட் பிளான். அதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணா அது ரெகுலர் பிளான். சிம்பிளா சொன்னா ஒரே ஃபண்ட் தான், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் இன்வெஸ்டிங். ரெண்டு பிளான்லயும் ஜெனரல் சேம் ஸ்கீம் தான், சேம் மேனேஜர் தான், சேம் போர்ட்ஃபோலியோ அண்டர்லைன் தான். அப்ப டிஃபரன்ஸ் என்ன? அதோட மெயின் டிஃபரன்ஸே டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காரா இல்லையா, அதுதான் டிஃபரன்ஸே. இப்போ டைரக்ட் பிளான்ல ஏன் சீப்பா இருக்கு? டைரக்ட் பிளான்ல டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வால்வ் ஆகல. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகிற டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் அங்க இருக்காது. அதனால டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரெகுலர் பிளானை விட கம்மியா இருக்கும். இது கரெக்ட். ஆனா எங்க தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம். காஸ்ட் கம்மி, ஸோ டைரக்ட் பிளான் தான் எல்லாருக்கும் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிடுறோம். ஆக்சுவலி கொஸ்டின் அது கிடையாது, எனக்கு டைரக்ட் பிளான் சூட்டபிளா, அதுதான் எங்க கொஸ்டினே. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிகினர், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆசை இருக்கு. ஆனா எந்த ஃபண்ட் சூஸ் பண்றது, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றது, என்ன ரிஸ்க் எடுக்கிறது, எந்த கோலுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபண்ட், போர்ட்ஃபோலியோ எத்தனை ஃபண்ட்ஸ் இருக்கணும், மார்க்கெட் டவுன் ஆனா நான் என்ன பண்றது, இதெல்லாம் ப்ராப்பரா தெரியாது. அப்ப நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க, பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, டாப் பர்ஃபார்மிங் ஃபண்ட் என்ன, பெஸ்ட் எஸ்ஐபி ஃபார் 2026 என்ன அப்படின்னா செக் பண்றீங்க. ஒரு ஃபண்ட் ரீசெண்டா நல்லா ரிட்டர்ன் கொடுத்திருந்தா இதுதான் பெஸ்ட் போலன்னு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளானு செக் பண்ணீங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பெஸ்ட் ஃபண்ட் ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா இருக்கலாம், ஆனா அதே மாதிரிதான் உங்களுக்கும் அந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும், பெஸ்ட் ஃபண்டா இருக்குன்றதுக்கான அவசியம் அங்க ரொம்ப கம்மி. அப்போ ரெகுலர் பிளான்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் பிளான்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கோல் என்ன, உங்க ரிஸ்க் அப்பிடைட் எப்படி இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா, என்ன இருக்கு, இதெல்லாம் பார்த்து அவைலபிள் ஆப்ஷன்ஸ்ல எது உங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு சூட்டபிளா இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த ஃபண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது, உங்க சிச்சுவேஷனுக்கு சூட்டபிளா இருக்கான்றது செக் பண்றது தான். ஆனா ரெகுலர் பிளான்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆச்சே. ஆமா, எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், அந்த ஓப்பனா அக்செப்ட் பண்ணலாம். ரெகுலர் பிளான்ல டிஸ்ட்ரிபியூட்டர் சர்வீஸ் இருக்கிறனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானை விட கொஞ்சம் ஹையர், ரொம்ப ஹை கிடையாது, கொஞ்சம் தான் ஹையர். ஸோ இன்வெஸ்டாருக்கு ஜென்யூன் கொஸ்டின் வரும், நான் ஏன் எக்ஸ்ட்ரா காஸ்ட் பே பண்ணணும்? ஆன்சர் சிம்பிள், உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, கைடன்ஸ்க்கு ஒரு வேல்யூ, அவ்வளவுதான். நீங்க ஒரு பிகினரா இருந்து ஃபண்ட் செலெக்ஷனுக்கு ஹெல்ப் வேணும், ரிஸ்க் புரிஞ்சுக்கணும், போர்ட்ஃபோலியோ ரெவ்யூ வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான எல்லா டவுட்ஸும் இருக்கு, அதை கேட்கணும்னா, மார்க்கெட் சேஞ்சஸ் வந்தா எப்படி நான் ரியாக்ட் பண்ணணுன்றதுல இருந்து கைடன்ஸ் வேணும்னா, அப்ப அந்த சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா நீங்க ரெடியா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர், நீங்களே ரிசர்ச் பண்ணிப்பீங்க, ஃபண்ட் அனலைஸ் பண்ண தெரியும், போர்ட்ஃபோலியோவை உங்களுக்கே மேனேஜ் பண்ண தெரியும், மானிட்டர் பண்ண தெரியும், ரிஸ்கை புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்க முடியும், அப்போ டைரக்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பெட்டரா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகுறத நீங்க பார்க்கும்போது உங்க ரிஸ்க் அப்பிடைட் பயமுடுத்துறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. சரி, அப்போ டைரக்ட் பிளான் என்ன கெட்டதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டைரக்ட் பிளான் பேட் ஆப்ஷன் இங்க யாருமே சொல்ல போடல, அது ஒரு வேலிடான ஆப்ஷன். பட் அதை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம மேலதான் இருக்கு. ஃபண்டை நீங்களே சூஸ் பண்ணணும், ரிசர்ச் நீங்களே பண்ணணும், போர்ட்ஃபோலியோவை நீங்களே மானிட்டர் பண்ணணும். தப்பான டிசிஷன் எடுத்தா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களோடது. ஸோ டைரக்ட் காஸ்ட்ல காஸ்ட் கம்மி, பட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும்.
ரெகுலர் பிளான்ல காஸ்ட் கொஞ்சம் அதிகம், பட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே லைஃப் லாங் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இங்க பிகினர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. கூகுள்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, ஏன் என்ன மாதிரி ஒரு பாட்காஸ்ட்ல கூட இருக்கு. ஒரு ஃபண்டை பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண 2 நிமிஷம் போதும். ஆனா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது வேற, கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறது வேற. ஒரு ஃபண்ட் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அது உங்க கோலுக்கு சூட்டபிளா, உங்க ரிஸ்க் சூட்டபிளா, உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல அது சூட்டபிளா இருக்குமான்னு டிசைட் பண்ற நாலேஜ் கண்டிப்பா நம்மளுக்கு தேவை. அதனால பிகினர்ஸ், நான் கூகுள்ல படிச்சுட்டேன் ஸோ நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்காக ரஷ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, அப்புறமா டிசிஷன் எடுக்க பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரெகுலர் பிளான் சூஸ் பண்ணினா டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன எல்லாத்தையும் பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்கன்னா இங்க யாரும் சொல்லல. அதுவும் கரெக்ட் அப்ரோச் கிடையாது தான். டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த ஃபண்ட் ஏன் ரெக்கமெண்ட் பண்றீங்க, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு, என் கோலுக்கு இது எப்படி சூட்டபிள் ஆச்சு, நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க, லாங் டேர்ம்ல இதை எப்படி மானிட்டர் பண்ண முடியும், நிறைய கேளுங்க. ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏன் எடுத்தாங்கன்றதுக்கான எல்லா ரீசனும் கொடுப்பான். பிகாஸ் இன்வெஸ்டாருக்கு புரியாம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண வேணும். சரி, ஆல்ரெடி டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதை பத்தி இமீடியட்லி நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ண வேணாம். டைரக்ட் பிளான் இங்க யாரும் தப்புலாம் இங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நீங்களே ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்க ஃபண்ட்ஸ் கரெக்டா இருக்கா, உங்க அசெட் அலோகேஷன் ப்ராப்பரா இருக்கா, உங்க கோல்ஸ்க்கு அது மேட்ச் ஆகுதா, உங்க ரிஸ்க் லெவல் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கா, இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுங்க. சிமிலர்லி ரெகுலர் பிளான்ல இருக்கீங்கன்னா டைரக்ட் பிளான் சீப்பர், ஸோ இமீடியட்டா நான் ஸ்விட்ச் பண்ணிடணும் இந்த சோஷியல் மீடியா அட்வைஸை பார்த்து டிசிஷன் எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட், நான் ஏன் ரெகுலர் பிளான் எடுக்கணும், உங்க ஆன்சர் என்னன்னு பாருங்க, எது உங்களுக்கு பெட்டர்னு பாருங்க. ஹானஸ்ட்லி இங்க ஒரு பிளான் யூனிவர்சலி பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன்னு கிடையாது. பிகினர் இன்வெஸ்டாருக்கு கைடன்ஸ் தேவை இருந்தா ரெகுலர் பிளான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன்வெஸ்டார் நானே ரிசர்ச் பண்ணிப்பேன், நானே எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளா மேனேஜ் பண்ணிப்பேன், டைரக்ட் பிளான் எனக்கு சூட்டபிளா இருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ டைரக்ட் பெட்டரா ரெகுலர் பெட்டரான்னு கேட்கறத விட உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுன்றத ரொம்ப பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டோம். டைரக்ட் பிளான் காஸ்ட் யூஸ்வலி கம்மி, பட் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை மோஸ்ட்லி நீங்களே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலர் பிளான் காஸ்ட் கொஞ்சம் ஹையரா இருக்கும், பட் டிஸ்ட்ரிபியூட்டரோட கைடன்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ல சீப்பர்னா ஆட்டோமேட்டிக்லி பெட்டர் கிடையாது, அதே மாதிரி ரெகுலர் பிளான் ஆட்டோமேட்டிக்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ்னும் கிடையாது. இம்பார்ட்டன்டான விஷயம் இங்கே எதுனா உங்க நாலேஜ், உங்க ரெக்வயர்மெண்ட், உங்க ரிஸ்க் அப்பிடைட், உங்க கோல், அது எது சூட் ஆகுது அதுதான் உங்க ரைட் சாய்ஸ். அண்ட் ப்ளீஸ், யாராவது டைரக்ட் பிளான் தான் பெஸ்ட்னு சொன்னாலும் ரெகுலர் பிளான் தான் பெஸ்ட்னு சொன்னாலும் பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. ரீசனை புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்றோம், ஸோ டிசைட் பண்றது நம்ம புரிஞ்சுட்டு தான் பண்ணணும். பணத்தை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாலேஜை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இது மணி டாக்ஸ் வித் கீதா. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னொரு யூஸ்ஃபுல்லான மியூச்சுவல் ஃபண்ட் டாபிக் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நல்லா யோசிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.